ஹாய் ஹலோ இது புவன் ஸ்ட்ரீம்ஸ். நம்ம இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். கிளிப்பிங்கில் பார்ப்பீங்க. நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னா ஸ்ரீ பாலாஜி ரோஜா நர்சரியில் தாங்க இருக்கோம். ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இடம் இது. இது எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் மேட்டுப்பாளையம் மெயின் ரோட்லேயே தொப்பம்பட்டி பிரிவு பஸ் ஸ்டாப் பக்கத்தில் ஒரு 2 ஸ்டெப் எடுத்து வச்சிங்க அப்படின்னா நீங்கள் இந்த நர்சரியை ரீச் பண்ணலாம். அவ்வளோ ஒரு மெயினான ஒரு பிளேஸில் தான் இருக்குது. இப்போ என்ட்ரன்ஸே பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக 2 எலஃபென்ட்ஸ் நிற்க வச்சு அழகாக இருக்குது. ரொம்ப ரொம்ப பார்க்குறக்கே ரொம்ப நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் என்ட்ரன்ஸில் ஒரு பெரிய போர்டு வச்சுருக்காங்க. இதுக்குள்ளே இருக்கிற எல்லா பிளான்ஸோட வெரைட்டிஸும் அவங்க எழுதியிருக்காங்க. ஸோ அதை படிச்சுட்டு கூட நம்ம உள்ளே போய் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் நமக்கு வேண்டிய பிளான்ஸை. இந்த நர்சரி இது நர்சரி அப்படின்னு சொல்கிறத விட நான் ஒரு பொட்டானிக்கல் கார்டன் அப்படின்னு தாங்க சொல்லணும். அவ்வளோ பெரிய நர்சரி இது. அவ்வளோ அழகான எல்லா பிளான்ஸ் வெரைட்டி, எல்லா ட்ரீ வெரைட்டிஸ் அப்படி இப்படின்னு எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. இன்டோர் பிளான்ஸ், அவுடோர் பிளமெண்டல் பிளான்ஸ், அப்புறம் அதாவது எல்லா செடியும் வச்சுருக்காங்க. ஹெர்பல் பிளான்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. இப்போ ரோஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா பல வெரைட்டி பல கலரில் இருக்குங்க. எல்லா கலர்ஸும் அவங்க வச்சுருக்காங்க. கூடவே நம்மளுக்கு நிறைய ஆளுங்க ஹெல்ப் பண்ணுறாங்க. உங்களுக்கு நீங்கள் இது ஒரு பெரிய நர்சரி நீங்கள் எவ்வளோ தூரம் சுற்றினாலும் உங்கள் கூடயே ஒரு ஆள் வந்துகிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு வேணுங்கிறது என்ன செடி வேணும், என்ன வெரைட்டி வேணும், அது எப்படி நம்ம வளர்க்கணும் அப்படின்னு உங்களுக்கு நல்லா டிஸ்கிரைப்பும் பண்ணுறாங்க. நீங்கள் அவங்ககிட்ட கொஞ்சம் அவங்க அசிஸ்டன்ஸ் வாங்கிக்கலாம். அந்த அளவுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு நர்சரி தான் இது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஃபுல்லாக ரோஸ் வெரைட்டிஸ் தான். இந்த வெரைட்டிஸ் ரோஸ் வெரைட்டி மட்டும் இல்லாமல் வேறு பிளான்ஸ்லேயும் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸும் அவங்க வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கார்டனிங்க்கு வேணுங்கிற அவ்வளோ திங்ஸும் நீங்கள் இங்கே வாங்கிக்கலாம். பிளான்ஸ் மட்டும் இல்லாமல் கார்டனிங் அந்த பிளான்ட்டை வாங்கிட்டு போனால் அதுக்கு என்னென்ன ஃபர்டிலைசர் போடணும் அப்படி இப்படின்னு எல்லா திங்ஸும் இங்கே வந்தீங்கன்னா வாங்கிக்கலாம். இப்போ நீங்கள் பார்ப்பீங்க இது எல்லாமே கார்டன் திங்ஸ் தான். நம்ம ஒரு கார்டன் வச்சு அதில் ஒரு அனிமல் வைக்கணும் அப்படின்னு நினைப்போம் இல்லையா, எலிஃபெண்ட்டோ ஒரு ஹார்ஸோ இல்லை ஒரு கவ் அந்த மாதிரி வைக்கணும்னு நினைப்போம் இல்லையா, அதுக்கான ஸ்டாச்சூஸ் தான் இது. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. நல்லா பெயிண்ட் பண்ணி அழகாக வைக்கிறாங்க. சில பேர்ட்ஸ் அந்த மாதிரியும் இருக்குது. இல்லைனா இங்கே பாருங்கள் துளசி மாடம் வச்சுருக்காங்கல்ல, இந்த மாதிரியும் வச்சுருக்காங்க. ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆக்சுவலாக இந்த நர்சரியில் வீடியோ ஷூட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆல்மோஸ்ட் நான் கொஞ்சோண்டு ஷூட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இவங்க ஷூட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னதுனால ஒரு கிளிம்ஸ் மாதிரி நான் எடுத்துட்டேன். ரொம்ப ஸ்லோ மோடில் என்னால் எடுக்க முடியல. அது மட்டும் இல்லாமல் பாதி தான் எடுத்தேன்னு சொல்லலாம். இங்கேருந்து வாங்கின பிளான்ட் தான் நான் இப்போ காட்டுற பிளான்ட். நான் இது எங்கள் வீட்டில் வச்சு கொஞ்சம் வளர்ந்த பிளான்ட் இது வாங்கி நியர்லி ஒரு 2 months இருக்குன்னு நினைக்கிறேன். இதில் 1-2 பூ விடவும் ஆரம்பிச்சிச்சு. ஜாதி முல்லை. இது பார்த்தீங்கன்னா தென்னைக்கன்று. இப்போ தான் நான் வச்சு ஒரு ஒரு 1 month 2 months இருக்குன்னு நினைக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா பொமோகிரனேட், அதாவது மாதுளை. இது பார்த்தீங்கன்னா வாழை. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் பூ விட்டுருக்கு பாருங்கள். இது நிறையா நான் கொலை எடுத்துட்டேன். ஸோ இது எல்லாமே நான் அந்த நர்சரியில் வாங்கினது தான். எதுக்காக காட்டுறேன்னா நல்லா வளருது அப்படிங்கிறதுக்காக நான் உங்களுக்கு இது காட்டுறேன். திருப்பி நம்ம கார்டனுக்கே போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இவ்வளோ பிளான்ஸ் இருக்குது அப்படின்னு. ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு நர்சரிங்க. இவ்வளோ பெரிய நர்சரி நிஜமாக நான் இது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக நீங்கள் இந்த பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். இதை பாருங்கள், ஹேங்கிங் பிளான்ஸ் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக மெயின்டைன் பண்ணுறாங்க. எனக்கு இதுக்குள்ளே நான் வாக் பண்ணும்போது நான் என்ன ஃபீல் பண்ணேன் அப்படின்னா, ஒரு ஊட்டியில் நம்ம இப்போ கார்டன் போனால் எப்படி ஃபீல் பண்ணுவோமோ அந்த ஃபீல் எனக்கு இருந்தது. ரொம்ப ப்ளசண்ட்டான ஒரு என்விரான்மெண்ட், ரொம்ப நல்லா இருந்துச்சு. முக்கியமாக இது சம்மரில் இந்த இடத்துக்கு நான் ஒரு டைம் வந்திருந்தேன். ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. நீங்கள் கண்டிப்பாக வந்தீங்கன்னா விசிட் பண்ணி பாருங்கள். கார்டனிங்கில் இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்க கூட இந்த நர்சரிக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஏதோ ஒரு பிளான்ட் வாங்காமல் போக மாட்டீங்க. அந்த அளவுக்கு ரொம்ப அழகழகான பிளான்ஸ் வச்சுருந்தாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், இது கிறிஸ்மஸ் ட்ரீ எவ்வளோ குட்டி அழகாக இருக்குது பார்த்தீங்களா, ஃப்ரெஷ்ஷாக. இது எல்லாத்தையும் நான் ஒரு கிளிம்ஸ் தான் நான் ஷூட் பண்ண முடிஞ்சுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே கார்டனிங் டூல்ஸ் தான். இது கார்டனிங்க்கு வேணுங்கிற அவ்வளோ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் டூல்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. இது உங்களுக்கு இதோட யூசேஜ் தெரிலனா கூட அவங்ககிட்ட கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க அவங்க. இது ஜெர்பெரா பாருங்கள், எல்லா கலர் ஜெர்பெராவும் வச்சுருந்தாங்க. அதில் சிலது பூ விட்டுருந்துச்சு. இது க்ரோ பேக்ஸு. உங்களுக்கு பாட்டில் வைக்க இஷ்டம் இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி பேக்ஸில் கூட நீங்கள் பிளான்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம். இன்டோர் அவுடோர் பிளான்ட் அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. பாருங்கள், இது பேம்பூ. இந்த பேம்பூவை நீங்கள் இன்டோராக கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறையா பிளேசஸில் இன்டோர் பிளான்ட்டாக. இது பார்த்தீங்கன்னா ஒயிட் செவந்தின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதான் எவ்வளோ அழகாக பூத்துருக்கு பாருங்கள்.
அப்படியே இதெல்லாம் ஒரு கிளன்ஸ் பார்த்துட்டே வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த ப்ளூ போர்டில உங்களுக்கே தெரியும். இதெல்லாம் வந்து ராசிக்கு ஏத்த மாதிரி பிளான்ட்ஸ் அண்ட் ட்ரீஸ் இங்க இருக்கு. உங்க ராசிக்கு தகுந்த மாதிரி இங்க ட்ரீஸ் அண்ட் பிளான்ட்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ அத எழுதி போட்டிருக்கிறதுனால, உங்களுக்கு நீங்க ராசி, ஜாதகம், ஜோசியம் இதுலலாம் உங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா, நீங்க அதுக்கு தகுந்த மாரி பிளான்ட்ஸோ, ட்ரீஸோ வாங்கிட்டு போய் உங்க வீட்ல வளர்க்கலாம். அது மட்டும் இல்லாம கூட ஒரு பேம்ப்ளெட்ஸ் குடுத்துருவாங்க. அந்த பேம்ப்ளெட்ஸ்ல இங்க என்னென்ன ட்ரீஸ் இருக்கு, என்னென்ன இது இருக்கு, இந்த ராசிக்கு என்ன அதெல்லாமே அதில இருக்கும். நீங்க அத பார்த்துட்டு கூட நீங்க பிளான்ட்ஸ வந்து எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாம சீட்ஸும் வச்சிருக்காங்க பிளான்ட்ஸ தவிர. ஸோ சீட்ஸ் வேணுனாலும் அவங்க தருவாங்க. நீங்க அப்படியே ஒரு கிளிம்ஸ் பார்த்துட்டே வாங்க. இங்கே நிறைய ஹைப்ரிட் பிளான்ஸும் இருக்குது, கண்ட்ரி பிளான்ஸும் இருக்குது. உங்களுக்கு எது வெரைட்டி பிடிக்குமோ அதை வாங்கிக்கலாம். இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு தென்னை மரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு வந்து ஒரு 3-4 வருஷத்தில் காய்க்கிற மரம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்புறம் கொஞ்சம் நிறைய வருஷம் கழித்து காய்க்கிற மரம் அப்படின்னு கூட இருக்குது. அதெல்லாம் இவங்க வந்து சொல்லுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு எது வேணுமோ அதை பார்த்து வாங்கிக்கலாம். சில தென்னங்கன்று பார்த்தீங்கன்னா ஷார்ட்டாக இருக்கும் போதே நம்மளுக்கு காய் கொடுக்கும். அந்த மாதிரி வெரைட்டிஸ் கூட வச்சுருக்காங்க. நீங்கள் அவங்ககிட்ட கேட்டிங்கன்னா அது என்ன வெரைட்டி, எவ்வளோ வருஷத்தில் காய் விடும் அப்படிங்கிற எல்லா விஷயமும் சொல்லுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். இதெல்லாம் ஆர்னமெண்டல் பிளான்ட் தான் இப்போ நான் காட்டுறது எல்லாமே. ரொம்ப சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க. உங்களுக்கே தெரியும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஒரு நம்ம சம்மரில் வந்தால் கூட இது பார்த்தா ஏதோ ஒரு வின்டரில் ஒரு ரெய்னியில் இருக்கிற ஒரு பிளான்ட் மாதிரி இருக்கும். அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். ஆக்சுவலாக இன்றைக்கி நான் ஷூட் பண்ணது ரொம்ப கொஞ்சம் தான். இன்னும் நிறையா இருக்குது ஷூட் பண்ண. ஃபஸ்ட்டு திங் எனக்கு டைம் கிடைக்கல. ஏன்னா இது ரொம்ப லாங் வீடியோவாக போயிடும் அப்படின்னு தோணுச்சு. 1 ஹவருக்கு பக்கம்லாம் போயிடும்னு தோணுச்சு. அது மட்டும் இல்லாமல் அவங்களும் என்னை ரொம்ப ஷூட் பண்ண விடலை. ஸோ நான் ஜஸ்ட்டு கொஞ்சம் தான் என்னால் ஷூட் பண்ண முடிஞ்சுது. இன்னொரு விஷயம், எல்லா நர்சரியை விட எனக்கு இங்கே வந்து காஸ்ட் வைஸும் ரொம்ப சீப்பஸ்ட்டாக தெரிஞ்சுது. ஏன்னா நிறைய நர்சரியில் நான் பிளான்ஸ் வாங்கியிருக்கேன். அப்படி பார்க்கும்போது காஸ்ட் வைஸும் எனக்கு சீப்பாக தான் தோணுது. குவாலிட்டியும் ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. சீக்கிரமாக வருது. எந்த செடியும் வச்ச செடி எதுவுமே வந்து காஞ்சி போகலை. நல்லா ஃப்ரெஷ்ஷாக வளர்ந்துட்டு தான் இருக்குது.
என்னோட வீடியோவை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆளுங்கிற ஆப்ஷனை நீங்கள் கண்டிப்பாக செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் ஃபர்தராக போடுற வீடியோஸ் எல்லாம் நீங்கள் இனிமேல் பார்க்க முடியும். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்ஸ் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.